Hello students, in today's session we are going to see how to predict the spontaneity of the reaction from the chapter electrochemistry. Okay, so what is spontaneity? Spontaneity means what? The reaction that happens on its own. அதாவது தன்னிச்சையா நடக்கிறது. You need not supply any driving force. You need not supply heat. You need not supply any electrical energy. Okay, any electricity, nothing you need to do. அதுவே தானா நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் தானா நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் வாட் தே வில் டூ, தே வில் கிவ் யூ எனி டூ ஸ்பீஷியஸ். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ யூ நோ, if you put copper sulfate, you cannot store copper sulfate in zinc pot. கரெக்டா? ஜிங்க் பாட்டில் நம்மளால் வந்து காப்பர் சல்ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வாட் வில் ஹேப்பன்? ஸோ the copper will precipitate and your zinc will get oxidized. So this happens on its own. This is a spontaneous process. ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்பான்டேனியஸாக, இது வந்து தானாக நடக்குமா? ஓகே, தன்னிச்சையாக நடக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ தே வில் கிவ் யூ சம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ ஃபார் திஸ் வாட் இஸ் த க்ளூ, வாட் இஸ் த ட்ரிக்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த செல். ஸோ ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட்? நம்ம வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஸோ திஸ் இஸ் வாட் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் cathode minus the electrode potential, the reduction electrode potential of anode. Okay va? So we can use any formula, but we normally use this because reduction potential na usually kudupanga anode ku cathode ku. So we use the formula. If it founds to be positive, in the value vandu ungalku positive ah vanduchina, that reaction is spontaneous. Okay, that reaction is spontaneous. Electrode potential of the cell, if it comes positive, that reaction is spontaneous. So del G வந்து எப்படி இருக்கணும்? Del G must be negative for spontaneous, just for remembering you, that's all. Okay, so let's move. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So இங்கே பாருங்க, they have in first example they have given Fe3+, okay, in aqueous. அப்புறமா வந்து I மைனஸ் அக்வஸ். இது எதுவுமே சொல்லலை. இது வந்து இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஆக போகுது, ரிடக்ஷன் ஆக போகுது, எதுவுமே இல்லை. பட் யூ கேன் ஃபைண்ட் அவுட். சி ஃபஸ்ட்டு வந்து எது வந்து ரியாக்ட் ஆக போதோ அந்த ஸ்பீஷியஸை நம்ம எழுதிப்போம். ஓகே, I மைனஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கணும், யூ ஹாவ் டு திங்க் ஆன் யுவர் ஓன். இது வந்து உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், காமன் சென்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். சி I மைனஸ், திஸ் இஸ் ஆல்ரெடி இன் ரெடியூஸ்டு ஸ்டேட். இதை திருப்பி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண வைக்க முடியாது. ஸோ இப்போ I மைனஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? இட் கேன் பிகம் I2. கரெக்டா? ஸோ இப்போ எதுனா இருக்குது, இங்கே இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, இங்கே வந்து இதனோட இது வந்து 0. கரெக்டாக? ஸோ வாட் ஹேஸ் ஹேப்பன்? -1லேருந்து 0 இருக்கிறதுனால இது என்ன இருக்குது? ஆக்சிடேஷன். ஸோ ஒன்று ஆக்சிடைஸ் ஆனாக்கா கண்டிப்பாக இன்னொன்று ரிடக்ஷன் தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ Fe3+ ரிடக்ஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா Fe2+. தட் இஸ் த மோஸ்ட் காமன் ஸ்டெப். Fe3+ வந்து சீக்கிரமாக Fe2+ தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட்? ரிடக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ½ போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ திஸ் அண்டர்வெண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் திஸ் அண்டர்வெண்ட் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே +3லேருந்து +2 ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் எந்த செல்லில் நடக்கும்? அதுதான் கேத்தோட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ விச் இஸ் கேத்தோட் ஹியர்? ஸோ திஸ் இஸ் கேத்தோட். ரெண்டுத்துக்குமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க. Fe3+ to Fe2+, திஸ் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அண்ட் I2 to I மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ திஸ் இஸ் வாட்? ஆனோட். ஸோ இப்போ இதனுடைய ஈசெல் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ we have to apply in formula what? So the total electrode potential of the cell is equal to, ஓகே, ஸோ த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், எனக்கு தான் அந்த என்ன செல்லுன்னு தெரியும் இல்லையா? ஸோ த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், திஸ் இஸ் தி கேத்தோட். ஓகே, இது தானே கேத்தோட். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எழுதுகிறேன். மைனஸ் வாட், இந்த சிம்பிளே நமக்கு சொல்லுது இல்லையா? இதுதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸு டு I2 to I மைனஸ். திஸ் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் வாட்? ஆனோட். ஓகேவா? இதனோட வேல்யூஸ் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வாட் இஸ் தட்? +0.77 வோல்ட் மைனஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ இது வந்து என்ன? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ 0.54 வோல்ட். இதனோட வேல்யூ என்ன வரும்? ஸோ இது பாசிட்டிவாக தான் வருது. ஸோ வந்து 3
இது வந்து 2. So 0.23 volt. So this reaction is what? This reaction is feasible. Feasible means what? This will happen spontaneously. இந்த reaction நடக்கும். Okay, you need not supply energy. இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு வச்சா இந்த reaction தான் நடக்கும். So you can, there will be a flow of electron and this reaction will happen on its own. Okay, so next இதில் பார்க்கலாம். ஸோ என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதுவோம், என்ன அது கொடுத்துருக்கிற ஸ்பீஷியஸை நம்ம எழுதுவோம். ஸோ ஏஜி ப்ளஸ் ஓகே ப்ளஸ் காப்பர், சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம், காப்பர் வந்து என்ன, காப்பர் ஆல்ரெடி ரெடியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வாட் இட் கேன் அண்டர்கோ, இட் கேன் பிகம் காப்பர் 2+. தட் இஸ் அ ஒன்லி ஆப்ஷன், கரெக்ட்? புரியுதா? ஒன்றுத்தை வச்சு இன்னொன்று கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ காப்பர் வந்து காப்பர் 2+ ஆகிருக்குன்னா, ஸோ வாட், திஸ் இஸ் அ ரிடக்ஷன், சாரி திஸ் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா திஸ் மஸ்ட் அண்டர்கோ ரிடக்ஷன், கரெக்ட்? ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஏஜி. ஸோ வாட், இது வந்து ரிடக்ஷன். ஓகே, திஸ் இஸ் வாட், ரிடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2 எலக்ட்ரான் வரும், காப்பர் 2 to காப்பர் 2+. அப்போ வந்து இது நான் என்ன பண்ணுறேன்னா, எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது வந்து இது ஏஜி ப்ளஸ் when becoming Ag it gives 1 electrons. So I am changing this in order to balance the electrons. Okay, in order to balance electrons I am balancing this. சரியா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எது வந்து என்னன்னு நம்ம எழுதுவோம். So your this underwent reduction. So this is my cathode and this is my anode. Okay, both are reduction potential. So I am going to substitute in the formula. Okay, what formula? E cell. Okay, so the electrode potential of reduction potential of cathode என்ன வருது, plus 0.804 minus the reduction potential of anode 0.34 volt. so இப்போ இது என்ன வரும், so இது வந்து 6 7ல 3 போச்சுன்னா 4. so this also comes positive. so this reaction is also என்ன feasible. so this reaction will happen spontaneously, you need not supply any energy. okay va? so next example நம்ம பார்க்க போறோம். so what are the species given, what are the species? so Fe3+ and bromine minus. okay va? so இப்போ வந்து இந்த reaction பார்க்கலாம், what is a possible reaction. so Fe3+ plus Br minus, okay, gives what, it gives, இது வந்து ஆல்ரெடி ரெடியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, புரோமின் ஆல்ரெடி என்ன -1ல் இருக்குது. ஸோ இதனுடைய அனதர் பாசிபிலிட்டி என்ன, இது வந்து Br2ஆக தான் மாற முடியும். இது Br2னா நீங்களாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தீஸ் ஆர் டைவேலண்ட் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ரஜன், குளோரின், புரோமின், ஓகே, ஃப்ளூரின், அயோடின், தே கேன் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் ஆட்டம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். okay, due to that octet rule only they will not, okay, they will not stand as a single atom, they will not stand as a single atom. இது வந்து எப்போவுமே பேரடாக தான் இருக்கும், இது வந்து டயட்டமிக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து புரோமின். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, சார்ஜ், this is what, -1 and here it is 0. so what, it has underwent what, oxidation, it has underwent oxidation. ஸோ இப்போ இது என்ன ஆகணும், இது ஆக்சிடேஷன் ஆனால் இது இன்னொன்று ரெடியூஸ் தான் ஆகணும், கரெக்டாக, ரிடாக்சிடேஷன். தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ப்ளஸ் இது என்ன ஆகுது, Fe3+ to Fe2+ தான் வந்து மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹியர் வாட் Fe+3லேருந்து +2 ஆயிருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் reduction, here it is reduction. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டு பேலன்ஸ் ரியாக்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஹாஃப் புரோமின், இங்கே ஒரு புரோமின், இங்கே 2 புரோமின், ஹாஃப் புரோமின். ஓகேவா? ஒரு இங்கேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு. ஸோ லெட் சப்ஸ்டிடியூட் இந்த ஈக்குவேஷன். ஸோ E cell is equal to, okay, you know, reduction potential of cathode minus reduction potential of anode. so இங்கே பார்த்துக்கோங்க. so which is your cathode, here it is, this is your cathode, it has underwent reduction, and this is your anode. so reduction potential of cathode is what, plus 0.77 volt minus இது என்னாச்சு
0.1 இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவில் வரப்போகுது. ஓகே, ஸோ வாட் இது வந்து 2, ஓகே, ஸோ 0.32 volt. ஸோ என்னாச்சு, the value is negative, so it is not feasible. Feasible means this reaction will not happen spontaneously. Okay, so I hope you understood. So இந்த question இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கொஷினும் உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது feasible, not feasible, 4th and 5th option. Okay, write your answers. This is for your practice. கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் எனக்கு கொடுங்க. Okay, so hope you all like this video. Please like, share and subscribe with your friends. Thank you.